ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாதந்தோறும் வரும் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாளாகும். அந்த நாளன்று நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து அவரின் பாடலை, அவரின் புகழை சொல்லக்கூடிய பாடலை பாடி வழிபடுவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் தொல்லைகள் அகலும் மற்றும் வாழ்வில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும். அப்படியாப்பட்ட மாதாந்திர சஷ்டி திருநாள் அன்று இன்று நாம் நம் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் மூலமாக நமக்கு அருளிய பொக்கிஷமான திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். திருவருணை திருப்புகழ் பாடல் 381. வடவை அனல் ஊடு புக்கு முழுகி எழுமா மதிக்கும் மதுர மொழி யாழ் இசைக்கும் இரு நாளு வரை திசை விடாது சுற்றி அலறு திரை வாரி திக்கும் மடி அருவ வேள் கணைக்கும் அறவாடி நெடுக்கனக மேறு ஒத்த புலக முளை மாது அருக்கு நிறையும் மிகு காதல் உற்ற மயல் தீர நினைவினோடு பீலி வெற்றி மரகத கலாப சித்திர நிலவுமையில் ஏறி உற்று வரவேணும் மடல் அவிழ மாலை சுற்று புயம் இருபதோடு 10 மௌலி அறவாழி தொட்ட அரிராமன் மருக பல வானவர்க்கும் மரிய சிவனார் படிக்க மௌன மறை ஓதுவித்த குருநாதா இடையறி உலாவும் உக்கிர அருணகிரி மாநகருக்குள் இனிய குண கோபுரத்தில் உறைவோனே எழுப்புவி அளாவு வெற்பும் உடலி நெடு நாகம் எட்டும் இடை உருவ வேளை விட்ட பெருமாளே. பாடலின் பொருள்: யுக முடிவில் வட துருவத்திலிருந்து வெளிப்பட்டு வரும் நெருப்பு கோலமான வடவா முகாக்கினியின் உள்ளே நுழைந்து முழுகி வானில் எழுகின்ற சிறந்த சந்திரனுக்கும் மங்கையரின் இனிய மொழி போல சுவைக்கும் யாழின் இசை ஒலிக்கும் 8 மலைகளும் 8 திசைகளும் விடாமல் சுற்றி வளைத்து பேரொளி செய்யும் அலைகளை உடைய கடலுக்கும் இறந்து போய் உருவம் இழந்து அருவமாயுள்ள மன்மதனுடைய மலர் பானங்களுக்கும் மிகவும் வாடி நான் அந்த சிற்றின்பம் மீது கொண்ட காதல் மயக்கம் தீர இவள் நிலைமையை ஞாபகம் வைத்து பீழி கண்களை கொண்ட வெற்றி வாய்ந்த பச்சை நிறம் கொண்ட தோகையில் அழகு பொழியும் மயிலின் மேல் ஏறி அமர்ந்து நீ இவளிடம் வரவேண்டும். இதழ்கள் விரிந்த மலர் மாலைகள் சுற்றி அணிந்துள்ள 20 தோள்களுடன் ராவணனுடைய 10 தலைகளும் அற்று விழும்படியாக அம்பை செலுத்திய ஹரியாகிய ராமனின் மருகனே. பல தேவர்களுக்கும் அரியவராக நிற்கும் சிவபெருமான் கற்கும்படி மௌன ரகசிய வேத பொருளை உபதேசித்த குருநாதனே. வழியில் பாம்புகள் உலவுகின்ற பயங்கரமான திருவண்ணாமலை என்னும் சிறந்த நகரில் இனிமையான கிழக்கு கோபுரத்தில் உறைபவனே. 7 உலகளவும் அளாவி நிற்கும் மேரு மலையுடன் மாறுபட்டு பொருது பெரிய மலைகள் கிரௌஞ்சமலை 7 குலக்கிரிகள் 8ஐயும் ஊடுருவும்படியாக வேலை செலுத்திய பெருமானே. பாடல் 382. ஆழ விழி நீளத்தால் அதர பானத்தால் அழக பார கொண்டலாளே ஆர நகையாள் வில்போர் நூதலினாள் வித்தார நடையாள் நற்கொங்கையாளே சாலமயலாகி காலன் திரிசூலத்தால் இருகு பாச துன்பம் மூழ்கி தாழ்வில் உயிர் வீழ்பட்டு ஊழ்வினை விடாமல் சாவதன் முன் ஏவல் கொண்டிடாயோ சோலை தரு காணில் கோலமர மானை தோளில் உறவாக கொண்ட வாழ்வே. சோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்த வேளே பாலக கலாப கோமள மயூரபாக உபைப்பாக தன் குமாரா பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே. பாடலின் பொருள்: விஷம் போன்ற கண்களாகிய நீளோர் பல மலராலும் வாயிதழ் ஊரல் பருகுவதாலும் கூந்தல் பாரமாகிய மேகத்தாலும் முத்து போன்ற பற்களாலும் உள்ளை போன்ற நெற்றியாலும் விரிந்து அசைந்த நடையாலும் நல்ல மார்பகங்களாலும் மிகவும் மோகம் கொண்டவனாகி யமனுடைய முத்தலை சூலத்தை கண்டு அவன் கட்டும் பாசக்கயிற்றினால் துன்பத்தில் ஆழ்ந்து அந்த மனச்சோர்வில் உயிர் வீழுதல் அடைந்து ஊழ்வினை என்னை விடாது தொடர்ந்து இறப்பதற்கு முன்னே என்னை ஆட்கொள்ள மாட்டாயோ. சோலைகளை கொண்ட காட்டில் அழகிய வேடர் பெண்ணாகிய வள்ளியை தோளில் உறவு பூண்டு அணைந்து கொண்ட செல்வமே. ஜோதி வடிவமான முருகனே, என்றும் அழியாமல் இருப்பவனே, ஞான பூமியாகிய திருவண்ணாமலையின் தெருவில் வீற்றிருக்கும் கந்தவேலே. குழந்தையே, தோகை நிறைந்த அழகிய மயிலை நடத்துபவனே, உமை பங்கனான சிவகுமாரனே, பாத தாமரையில் ஞான மலரை இட்டு பாடும் அடியார்களின் தோழனே, தம்பிரானே.
பாடல் 383. பேத கவி ரோத தோதக வினோத பேதையர் குழாவை கண்டு மாளில் பேதமை உரா மற்ற ஏத மகளாமல் பேத உடல் பேணி தென்படாதே சாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையாள் உன் தாரை வடிவேளை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ போதக மயூர போது அகடாமன் போது அருணை வீதி கந்தவேளே போதக கலாப கோதை முதுமானில் போன சிறை மீளச் சென்ற வேளா பாதக பதாதி சூரன் முதல் வீழ பாருலகு வாழ கண்ட கோவே பாதமலர் மீதிர் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே. பாடலின் பொருள்: மனம் வேறுபட்ட பகைமை வஞ்சகம் இவைகளை கொண்ட விசித்திரமான மங்கையர்கள் மகிழ்ச்சியுடன் உறவாடுவதை கண்டு மோகித்து அறியாமை உற்று அதனால் குற்றம் குறைகள் என்னை விட்டு நீங்காமல் மாறுதலை அடையும் உடலை விரும்பி பாதுகாத்து வெளியே தென்படாமல் பிறப்பும் பாலன் குமரன் கிழவன் என்ற மாற்றங்களும் இறப்பும் ஆகியவையாவும் தொலைய குறைவில்லாத ஒன்றாக என் உயிர் விளங்க மனத்தால் உனது புகழ்பெற்ற வேலாயுதத்தை சேவல் கொடியை திணைப்புணச் சாரலில் இருந்த வேடர்களின் மான் போன்ற வள்ளியை தியானிக்க மாட்டேனோ யானை மயில் இவற்றின் மீதியும் மலராசனம் இட்ட நடு இருப்பிடத்தில் எழுந்தருளி உலா வருகின்ற திரு அண்ணாமலை வீதியில் உள்ள கந்த பெருமானே யானையாகிய ஐராவத மலர்த்த மயில் போன்ற தேவ யானையின் வாழும் பழைய விண்ணுலகத்தர் சென்றிருந்த சூரனின் சிறை நின்றும் அவர்கள் மீண்டு வருவதற்காக சூரனுடன் போருக்கு சென்ற வேளனே பெரிய பாபச் செயல்களை செய்தவனும் காலாட்படைகள் உடையவனுமான சூரன் முதலிய அரக்கர்கள் அனைவரும் விழுந்து மடிய மண்ணுலகும் விண்ணுலகும் வாழும் பொருட்டு கருணை புரிந்த தலைவனே உன் திருவடி மலர்களை நினைந்து ஞான பூஜை செய்து பாடுகின்ற அடியார்களின் தோழனான தனிப்பெரும் தலைவனே. பாடல் 384. அமுதம் ஊறு சொல் ஆகிய தோகையர் பொருள் உளாரை என் ஆணை உன் ஆணை என் அருகு வீடு இது தான் அதில் வாரும் என உரை கூறும் அசடு மாதர் குவாது சொல் ஏடிகள் தெருவின் மீது குழாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் நினது அருள் தாராய். குமரி காளி வராகி மகேசுரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூழி சுடாரணி யாமளி மகமாயி குரலூர் ரூப முராரி சகோதரி உலகத்தாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரில் அபிராமி சமர நீலி புராரி தன் நாயகி மலைக்குமாரி கபாலி நல் நாரணி சலில மாரி சிவாய மனோகரி பறை யோகி சௌரி வீரி முனீர்விட போஜனி திகிரி மேவு வகையாளி செய்யாள் ஒரு சகல வேதமும் திகிரி மேவுகையாளி செய்யாள் ஒரு சகல வேதமும் ஆயின தாய் உமை அருள் பாலா திமிதமாடு சுராரி நிசாசரர் முடிகள் தோறும் கடாவியிட்டு ஏய் ஒரு சில பசாசு குணாலினி நாம் உணவிடும் வேளா திருவுலாவு சொனேசர அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. பாடலின் பொருள்: அமுதம் ஊறி வருவது போல இனிக்கும் சொற்களை கொண்ட மயில் போன்ற பெண்கள் பொருள் உள்ள செல்வர்களை என்மேல் ஆணை உன்மேல் ஆணை என் வீடு சமீபத்தில் தான் இருக்கிறது அங்கே வாரும் என்று பேசுகின்ற மூட விளைமாதர் புதர்க்கம் பேசும் கேடுருவோர் தெருவில் சரசமாக குளவி உலவுபவர்கள் அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்து அருளுக. நான் இந்த உலக மாயையில் சிக்கி சிற்றின்பமான தீய வழிகளில் சென்று நான் இந்த வாழ்வை கெடாமலும் இருக்க உனது திருவடிகளை தந்து அருளுக. குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி முதலிய பெயர்களை உடையவள் தேவர்களுக்கு கண் போன்றவள் பொய்யிலி உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள் ஒளிமயத்தவள் சியாமல பச்சை நிறம் உடையவள் மகமாயி வாமன உருவம் கொண்ட திருமாலின் சகோதரி உலகத்தை தரித்து புறப்பவள் தயால குணமுடையவள் முதன்மை பூண்டவள் குருவாகிய சிவனுக்கு கண் போன்றவள் வேறுபாடுகளை பூண்டவள் வணங்கப்படுபவள் அழகுள்ளவள் போர்வல்ல துர்க்கை திரிபுரம் எரித்த சிவபெருமானின் பத்தினி இமையவன் புதல்வி கபாலம் ஏந்தியவள் நல்ல குணம் வாய்ந்த நாராயணி நீர் பொழியும் மேகம் போன்றவள் சிவ சம்பந்தப்பட்டு விரும்ப தக்கவள் பராசக்தி யோகி வலிமை உள்ளவள் வீரம் உள்ளவள் பார்க்கடலில் எழுந்த அழகால விஷத்தை உண்டவள் சக்கரம் ஏந்திய திருக்கரத்தை உடையவள் லக்குமி ஒப்பற்ற எல்லா வேதமுமாய் நிறைந்த தாய் உமாதேவி ஆகிய பார்வதி ஈன்றருளிய பாலனே பேரொளி செய்து போராடிய தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களுடைய தலைகளில் எல்லாம் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடிய சில பேய்கள் குணலை என்ற ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி வேலை செலுத்தியவனே லட்சுமீகரம் நிறைந்த சோனாச்சலேஸ்வரரது திருவண்ணாமலையில் மேகம் உலாவும் கோபுரத்தின் 9 நிலைகளை கடந்து கோபுர உச்சியில் விளக்கமுற்று உலாவிய பெருமாளே.
பாடல் 385. உருகும் மெழுகாகவுமே மயல் பெருகும் ஆசை உள்ளாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார் குழல் நீவிய ஒளிமானார் உடைக்கொள் மேகலையாள் முளை மூடியும் நெகிழ நாடிய தோதகமாடியும் உவமை மாமையில் போல் நிற மேனியர் உரையாடும் கரவு அது ஆம் மன மாதர்கள் நீழ்வளை கழக வாரியில் வீழ் அடியேன் நெறி கருத ஒனா அதி பாதக நேசமது அறியாத கசட மூடனை ஆளவுமே அருள் கருணை வாரிதியே இருநாயகி கணவனே உனது தாளினை மாமலர் தருவாயே சுருதி மாமொழி வேதியன் வானவர் பரவு கேசவனை ஆயுத பாணி நல் துளப மாலையை மார்பு அணி மாயவன் மருகோனே தொலைவீழா அசுரேசரர்கள் ஆனவர துகளதாகவுமே எதிராடிடு சுடரின் வேளவனே உலகு ஏழ்வளம் வருவோனே அருணர் கோடியினார் ஒளி வீசிய தருண வாழ்முக மேனியனே அரண் அணையும் நாயகி பாலகனே நிறை கலையோனே அணிபொன் மேரு உயர் கோபுர மாமதில் அதிரும் ஆரண வாரண வீதியுள்ள அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாளே. பாடலின் பொருள்: உருகி ஒழுகும் பெரிய மெழுகு போல மோகம் அதிகமாகி காமத்தில் வசப்பட்ட பேர்வழிகள் வந்தால் நல்ல மெத்தை மேடையில் இருந்து தமது நீண்ட கூந்தலை விரித்து வேகமாக வாரிக்கொள்ளும் அழகிய விளைமாதர்கள். இப்படி சிற்றின்பத்தையே பேரின்பம் என்று கருதி அதிலேயே மூழ்கி இருந்து இந்த மாயையில் அகப்பட்டு இப்படி தேவையற்ற வேலைகளை, அறமில்லாத செயல்களை, ஒழுக்கமற்ற செயல்களை செய்யக்கூடிய என்னை, அன்பு என்பதையே அறியாத குற்றமுள்ள முட்டாளாகிய என்னையும் ஆட்கொண்டு அருளிய கருணை கடலே, வள்ளி தெய்வானை என்ற 2 நாயகிகளின் கணவனே, உனது 2 தாமரை திருவடிகளை தந்து அருளுக. வேதங்களின் சிறந்த மொழிகளை ஓதும் அந்தணனாகிய பிரம்மன், தேவர்கள் ஆகியோர் போற்றும் கேசவன் 5 வகையான ஆயுதங்களை ஏந்தியவன். நல்ல துளசி மாலையை மார்பில் அணிந்துள்ள மாயவனாகிய திருமாலின் மருகனே, அழிவில்லாததாக தம்மை எண்ணிக்கொண்ட அசுரர்கள் தலைவர்களான சூரன், தாரகன், சிங்கமுகன் ஆகியவர் பொடிபடும்படி எதிர்த்து போர் புரிந்த ஒளி வீசும் வேலாயுதனே, 7 உலகங்களையும் மயில் மேல் ஏறி வலம் வருபவனே, கோடிக்கணக்கான சூரியர்களின் சுடர் வீசும் இளமை பொருந்திய ஒளி விளங்கும் முகங்கள் கொண்ட மேனியனே, சிவபெருமான் அணையும் உமாதேவியின் குழந்தையே, நிறைந்த கலை புலவனே, அழகிய பொன்மலை போல் உயர்ந்த கோபுரம், பெரிய மதில், ஒளி பெருகும் வேதங்கள் முழங்கும் வீதி, யானைகள் செல்லும் தெருக்கள் இவைகளை உள்ள திருவண்ணாமலை ஆகிய சிறந்த நகரில் விரும்பி உலவும் பெருமாளே. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லதே நடக்கும். அரோகரா.